ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல மொறு மொறுன்னு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் 65. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா உதுத்து அதை வெந்நீரில் போட்டு அது கூட மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு நைஃப் வச்சு இப்படி குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு காலிஃப்ளவர் வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சம் காய பவுடர், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மாவுகள் எல்லாம் காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது, பின்ன காலிஃப்ளவர்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா கெட்டியாக பிசைஞ்ச அப்புறமா காலிஃப்ளவர் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆன அப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான அப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம விரவி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரெல்லாம் ஒரு சைடு வெந்த அப்புறமா நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் வெந்து நல்லா மொறு மொறுன்னு வந்த அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்ல காலிஃப்ளவர் மொறு மொறுன்னு கிடைச்சிருக்கு. வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.